ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து கோபி கிளம்புற சோகத்தில் இருக்காங்க. அந்த டைம் பார்த்து நம்ம பாட்டி ஒரு படி மேலே போய், கோபி இதுக்கப்புறம் என் கையால் எப்போ நீ சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு சாதம்லாம் போட்டு ஊட்டி விட்றாங்க. அடேங்கப்பா பாடுறா பாசத்தை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு சென்டிமெண்ட்டு சீனை ரொம்ப லென்த்தாக இழுன்னு இழுத்து அதுக்கப்புறம் நான் போயிட்டு வரேம்மான்னு சொல்ல, அந்த டைம் பார்த்து நம்ம பாக்கியாவை பார்த்து, நீ எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்க, ரொம்ப நன்றி பாக்கியான்னு சொல்லிட்டு நன்றியெல்லாம் சொல்லிட்டு நம்ம கிளம்புறாரு. கிளம்புனோடனே நம்ம ராதிகா ஒரு பக்கம் கீழே வந்து, நானும் ஐயோவும் தான் கிளம்புறோம், நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு சொன்னோன்னே இன்பதிர்ச்சியாக இருக்கும்னு பார்த்தா பேரதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னப்பா பேரதிர்ச்சி ஆகுறேன், நீ இன்பதிர்ச்சியாக தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு, நான் இங்கே இருந்தால் தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, அதனால் உங்களை நான் இங்கே விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட போயிட்டு உங்கள் பிள்ளையை உங்கள்கிட்ட கொடுக்குறேன்றாங்க. இனியாட்ட போயிட்டு உங்கள் அப்பா உன்ட்டையே கொடுத்துட்டு போகிறேங்கிறாங்க. என்னடா அது இவ்வளோ சென்டிமெண்ட்டாக பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாக்கியாட்ட போயிட்டு, உங்களை நான் இவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கேன், நீங்கள் எனக்கு உண்மையான ஃப்ரெண்டாக இருந்திருக்கீங்கன்னு உண்மையான விஷயத்தெல்லாம் பேசுகிறாங்க. என்னடா அது பொசுக்குன்னு இந்த பொண்ணு ஞானயோதயம் வந்த மாதிரி பேசுது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மன்னிப்பெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன்னு சொல்கிறாங்க. கிளம்புனதுக்கப்புறம் நம்ம கோபி ஒரு பக்கம் போகாதேன்னு பாட்டை போட்டுவிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. யோ கிளம்புன காலத்தில் காடு வாங்குது வீடு போங்குது, இந்த டைமில் உனக்கு ரொமான்டிக் பாட்டா, கொன்று அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ராதிகா ஒரு பக்கம் விட்டுட்டு கிளம்புறாங்க. வெளியே வந்ததுக்கப்புறமா நம்ம இனியா லட்டு பார்க்கணுமே, ஆன்ட்டி என்ன மன்னிச்சிருங்க ஆன்ட்டின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்குது. ஏன்ப்பா உங்கள் அப்பா ஒன்ட்டே கொடுத்ததுக்காக ஒரு இன்பதிர்ச்சியாக இது தேங்க்யூ சொல்கிற விதமாக இல்லை இருக்குது. ஆமாப்பா இவ்வளோ நாள் பேசினதுக்கெலாம் இல்லைப்பா, எங்கள் அப்பாவை என்கிட்டே கொடுத்துட்டு போகிறீங்களே அதுக்கான நன்றி இது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கண்ணீரோடு எல்லா குடும்பமும் போய் வான்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. நல்லா வருவீங்கடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்